இறை நேசத்தை தேடி சூஃபியாக்கள் தங்களுடைய குருநாதரை தேடி, முர்ஷிதை தேடி, பீரை தேடி காத தூரம் நடந்தாங்க. நீங்க ஹக்க தேடி எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளவு அஜர் தானே, சபாபு தானே. என்ன வாங்க கூட்டிட்டு போங்கன்னாக்க இப்ப நம்ம என்ன கழிக்கிறோம்? சரி, நம்ம போறோம் ஏன்னா தர்றதுக்காக போறோமா, என்ன பெறதுக்காக போறோம்? பெறதுக்காக இவ்வளவு டிமாண்டு. எனக்கு ஆச்சரியமா தான் இங்க இந்த விழாக்கள்ல இந்த நிகழ்ச்சிகளை மக்கள் முதல்ல எந்த அளவுக்கு ஒரு சாதாரண நிகழ்ச்சியில கூடக்கூடிய ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெரிசலா இருக்கு. பிரியாணி தீர்ந்து போச்சுக்கிற கடைசியில் வந்தவங்களுக்கு கறி இல்லை, இன்னும் கடைசியாக வந்தவங்களுக்கு பிரியாணியே இல்லை. அதில் போய் நம்ம முட்டி மோதிட்டு நிற்கிறோம். ஆனால் கல்வை பரிமளிக்கக்கூடிய, ஒளிவரக்கூடிய, இறைவனின் தொடர்பை பெறக்கூடிய ஒரு அமலுக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஏன் போனோம் அப்படின்னும் போது அசட்டையாக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமோடைய அடிப்படைங்கிறதே தான். மனிதனோட படைப்பு என்ன? அர்பா அனாசிர்னு சொல்லக்கூடிய இந்த மண், தண்ணீர், காற்று, நெருப்பை கொண்டு படைக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த சதை பிண்டமா காட்சி அளிக்கிறானே, இது என்ன? இது மண், தண்ணீர், காற்று, நெருப்பு. இதை மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னும் போது நப்சால உருவாகும். நப்சுல என்ன கிடைக்கும் அப்படின்னும் போது உலக இச்சை தான் கிடைக்கும், ஆகிறது கிடைக்காது.